எல்லா உயிர்களுக்குமே, உயிரினங்களுக்குமே கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது. இதோ இந்த பறவையின் ஒலி காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு சேவல் அது கூக்குரல் எழுப்புகிறது, கொக்கரக்கோ என்று எழுப்புகிறது. ஒவ்வொரு விதமான பறவைகளும் ஒவ்வொரு விதமான ஒலியை அதை எழுப்புகிறது. எதற்கு என்றால், நான் இங்கே இருக்கிறேன், உன் பக்கத்திலேயே நான் துணையாக நிற்கிறேன், என்னுடைய சத்தம் உனக்கு காதில் விழும், உன் துணை நான் தான் என்று அது சொல்லும். எனவே இந்த பறவைகள் இயற்கையின் அடையாளங்கள். வானம் மேகங்களை காட்டுகிறது, ஒளியை பரப்புகிறது, நமது கண்கள் பார்க்கிறது. எல்லாமே இயற்கையின் படைப்புகள். வாயிருக்கிறதால் என்னால் பேச முடிகிறது, வாயிருப்பதால் நான் பேசுகிறேன். என் காதுகள் கேட்கிறது, என் கைகள் இந்த கேமராவை பிடித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அசைகிறது, இதயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் பேச்சுக்களாக வெளிவருகிறது. எனவே இயற்கையை ரசிப்போம், இயற்கையை ஆராதிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். கடல் அலைகள் போல, வானத்தில் நகரும் மேகங்கள் போல, பறவைகள் போல, விலங்குகள் போல நாமும் இணைந்திருப்போம். நமது வாழ்க்கை இயற்கையோடு சேர்ந்து இருப்போம். இயற்கை தந்த வளங்களை நாம் எடுத்துக்கொள்வோம், பங்கிட்டு கொள்வோம். அதுதான் இந்த காலை பதிவு. என்னுடைய கிராமத்து வீட்டில் மொட்டை மாடியிலிருந்து நான் பேசுகிறேன். இதையெல்லாம் கேட்பதற்கு, காது கொடுத்து கேட்பதற்கு, கண்ணால் பார்ப்பதற்கு நாம் எல்லாம் புண்ணியம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் காதால் கேட்பதற்கு புண்ணியம் செய்துள்ளோம். நமக்கு எல்லா வளமும் நமக்கு தருகிறது என்று தெரிந்து கொள்வோம். அற்புதங்கள் எல்லாமே அற்புதங்கள் தான். எனவே இயற்கையை ஆராதிப்போம், இயற்கையை ஆராதிப்போம், இயற்கையோடு இயைந்து இருப்போம்.